நமக்கு வந்து ஆன்லைன் ஆர்டர்ஸ்லாம் பேக் பண்ணிடலாமா? ஒரு சில கஸ்டமர் எனக்கு மெசேஜ் பண்ணி கேட்பாங்க, அக்கா 1, 2 ப்ராடக்ட் எனக்கு இப்போதைக்கு போதும். அது மட்டும் கொரியர் பண்ண முடியுமா? அப்படின்னு கேட்பாங்க. கண்டிப்பா பண்ணிக்கலாங்க. ஒரு பொருள் இருந்தாலும் சரி, 2 பொருள் இருந்தாலும் பண்ணிக்கலாம். பட் எவ்வளோ பொருள் பண்ணாலும் உங்களுக்கு இவ்வளோதான் அப்படின்னு ஸ்டாண்டர்ட் ஷிப்பிங் சார்ஜஸ் இருக்கும்போது உங்களுக்கு வந்து மணி வேஸ்ட் ஆகும். அதனால யோசிச்சு டைம் எடுத்து என்னென்ன வேணுமோ அதை சொல்லுங்க. அதுக்கப்புறம் பொறுமையாக ஆர்டர் பண்ணிக்கலாம். அப்புறம் நிறைய பேர் வந்து கேஷ் ஆன் டெலிவரி கேட்குறீங்க. நம்ம வந்து கேஷ் ஆன் டெலிவரி ஃப்ரீ ஷிப்பிங்லாம் கொடுக்குற அளவுக்கு பெரிய பிஸ்னஸ் கிடையாதுங்க. ஒரு சின்ன ஸ்டார்ட் அப். நம்ம கிட்ட கேஷ் ஆன் டெலிவரியோ ஃப்ரீ ஷிப்பிங்கோ அவைலபிள் இல்லை. மேபி காட்ஸ் கிரேஸ் உங்கள் சப்போர்ட்டால் நம்ம பெரிய பிஸ்னஸ் ஆகிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக கேஷ் ஆன் டெலிவரி ஃப்ரீ ஷிப்பிங் எல்லாமே கொடுக்கலாங்க. ஆனால் அது கொஞ்சம் நாள் ஆகும். ஸோ ப்ளீஸ் வெயிட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்து பேக் பண்ணிட்டேங்க. பட் கஸ்டமர் லாஸ்ட் மினிட்ல இன்னொரு ப்ராடக்ட் ஆட் பண்ணுங்க அப்படின்ட்டாங்க. மெஷரிங் கப்பும் மெஷரிங் ஸ்பூனும் வேணும்ட்டாங்க. அதனால் பார்த்து ஒட்டினதை மறுபடியும் பிரித்து அதுக்கப்புறம் பேக் பண்ணிட்டு இருந்தேன். சம்டைம்ஸ் கஸ்டமர் இந்த மாதிரி கேட்பாங்க. மறுபடியும் 1, 2 பொருளுக்கு அவங்க ஷிப்பிங் சார்ஜஸ் கொடுத்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ராடக்ட் என் கையில் இருந்தது, பார்சல் என் கையில் இருந்ததுன்னா நான் ஓப்பன் பண்ணி மறுபடியும் ப்ராடக்ட்ஸை வச்சிருவேன். சப்போஸ் நான் கொரியர் டிஸ்பேச் பண்ணிட்டேன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. நிறைய கஸ்டமர்ஸ் வந்து நான் டிஸ்பேச் பண்ணதுக்கப்புறம் அக்கா இதை ஆட் பண்ணிடுங்க அதை ஆட் பண்ணிடுங்க அப்படிங்க. பட் என்னால் சேரலி இதை பண்ண முடியாது. நெக்ஸ்ட் டைம் கொஞ்சம் யோசிச்சு முன்னாடி ஆர்டர் பண்ணுங்க. இன்னொன்று நான் டிசைட் பண்ணியிருக்கேன், எப்போவுமே வந்து இனிமேல் சேம் டே டிஸ்பேச் கிடையாதுங்க. 1 டே விட்டு அதுக்கு அடுத்து தான் டிஸ்பேச் பண்ண போகிறேன். அதனால் வந்து உடனே பே பண்ண உடனே ட்ராக்கிங் கேட்காதீங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. அதே மாதிரி நான் முடிஞ்ச அளவுக்கு உடனே ஷிப்பிங் பண்ணிடுவேன். அதனால் உங்களுக்கு ரீச் ஆயிரும் 2-3 டேஸில். உடனே ஷிப்பிங் கேட்காதீங்க. பே பண்ண கொஞ்ச நேரத்துலேயே கேட்குறீங்க. ஓகே கைஸ், இன்னைக்கு இப்படி தான் பேக் பண்ணி டிஸ்பேச் பண்ணேன். எனக்கு அம்மாவும் வரல, நானே தான் பண்ணேன். பெண்டு கழுந்துருச்சு, ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சுங்க. ஓகே கைஸ், உங்களுக்கு இந்த மாதிரி பேக்கிங் ஐட்டம்ஸ்லாம் வேணும்னா மறக்காம நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.